கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்கு பிரியமான என் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவன் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இறைமகன் கிறிஸ்து நம்மளோடு இருக்கின்றார். இன்று நான் உங்களோடு கூட சிறிய நேரம் பேச எடுத்துக்கொண்ட தகவல் என்னவென்று சொன்னால், நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லாவிட்டால் அல்லாதவர்களாக இருக்கலாம். நமக்கு நடக்க முடியாத ஒன்றை நாம் அதை என்ன செய்கின்றோம்? கடவுள் மேலாக அதை போட்டு, கடவுளே ஏன் எனக்கு இது நடக்கலை, ஏன் அது நடக்க மாட்டேங்குது, ஏன் எனக்கு உயர்வான பதவி கிடைக்க மாட்டேங்குது, ஏன் என் பணம் இல்லாமல் ஏழையாக இருக்கின்றேன், ஏன் இப்படியான காரியம் நடக்குது என்று சொல்லி நாம் அதை கடவுள் மேலாக திணிக்கின்றோம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவராகிய கடவுளுக்கு தெரியும், இறைமகன் கிறிஸ்துவுக்கும் தெரியும் எனக்கு என்ன தர வேண்டும் என்பது. அந்தந்த நபருக்கு அந்தந்த காலத்திலே அவர் தர வேண்டியவைகளை சரியான நேரத்திலே அவன் தகுதிக்கேற்ற வண்ணம், அவனால் சமாளிக்கக்கூடிய வண்ணம் அவர் தரக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு மனிதனுடைய தராதரத்துக்கு ஏற்ற வகையாய் அவனுக்கு தர இருக்கிறார். முதியோர்கள் சொல்வார்கள், ஆட்டுக்கு ஆண்டவர் அளந்து தான் வாழ வச்சிருக்கிறாரு அப்படி சொல்வார்கள். அதே போன்று ஆண்டவர் அவனவனுக்கு தகுதி எதேதோ அதை தான் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு அருமையான ஒரு சின்ன கதை எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஒரு வழிப்போக்கன் தன்னுடைய வழியிலே சென்று கொண்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு மஞ்சள் பூசணிக்காய் செடியை வேலியோரமாக காண்கின்றான். மஞ்சள் பூசணிக்காவின் அளவு உங்களுக்கு தெரியும் அல்லவோ, அது எவ்வளோ பெரிதாக இருக்கும். அப்போ அந்த மஞ்சள் பூசணிக்காய் அவ்வளோ பெரிதான மஞ்சள் பூசணிக்காவை அவன் கண்டவுடன் அவன் யோசிக்கின்றான், என்ன கடவுளே, இந்த சின்ன கொடியில் இவ்வளோ பெரிய காயை வச்சுருக்கீங்களே, இந்த மஞ்சள் பூசணிக்காய் வச்சுருக்கீங்களே, இது உடஞ்சி விழுந்துடாதா? இப்படி தொங்கிக்கிட்டு இருக்க, அடிக்கடி ஒரு காயாக பக்கத்தில் பெரிய பெரிய பூசணிக்காவை தொங்குது என்று அவன் அந்த யோசித்து கொண்டே பட்ட பகலில் அவன் செல்கும் வழியில் அவனுக்கு கொஞ்சம் களைப்பாக இருந்தபடினார் ஒரு ஆலமரத்து அடியில் போய் அவன் அமர்கின்றான். அமர்ந்து அந்த ஆலமரத்தை அவன் மேல் நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே அவனுக்கு இன்னொரு ஞாபகம் வருகின்றது. என்ன ஆண்டவரே, இவ்வளோ பெரிய ஒரு ஆலமரத்திலே இவ்வளோ சிறிய ஆலங்காய்களை வைத்திருக்கிறீங்களே, அங்கே பார்த்தா இங்கே பார்த்தா பெரிய செடியில் சின்ன காய்கள், அங்கே பார்த்தால் சிறிய கொடியில் பெரிய காய்களை வைத்திருக்கிறீங்களே, எனக்கு ஒன்றுமே புரியலை, என்ன கடவுளே நீங்கள் செய்கிறீங்க அப்படி என்று அவன் யோசித்து சிந்தனையினால அப்படியே உறங்கிவிட்டான். சிறிது நேரம் செல்லும் பொழுது ஒரு பெரிய காற்று அடிக்கின்றது. அந்த காற்றிலே ஒரு ஆலங்காய் தன் முகத்திலே வந்து விழுகின்றது. அது விழும் நேரத்தில் அவன் இப்பொழுது அந்த மஞ்சள் பூசணிக்காவின் நினைவில் இருந்தபடினாலே, ஐயோ நான் செத்துட்டேனே, எனக்கு என்ன ஆனது என்று சொல்லி அவன் முழித்து எழுந்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சிறிய ஒரு ஆலங்காய் அவன் முகத்திலே விழுந்திருந்தது. ஒருவேளை அந்த மஞ்சள் பூசணிக்காவை பெரிய காயாக இருந்திருந்தால் அன்று அவனுடைய முகம் சிதறி போயிருக்கும். எனவே இந்த சின்ன உதாரணத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், எந்தெந்த பொருட்களை எங்கெங்கே வைக்க வேண்டும், எதை எப்படி உருவாக்க வேண்டும், எவனவனுக்கு எதை கொடுக்க வேண்டும், ஒருவனுக்கு தகுதி உள்ள ஒரு தொழிலை, ஒரு தகுதியுள்ள ஒரு பொறுப்பை, ஒரு தகுதியுள்ள காரியத்தை மாத்திரமே அவனால் சமாளிக்க முடிந்ததை மாத்திரமே கடவுள் அவனவனுக்கு கொடுத்து வைத்திருப்பார். ஆகவே நமக்கு கிடைத்ததில் சந்தோஷப்பட்டு, கிடைத்ததை நாம் பரிபூரணமாக பூர்த்தி செய்ய முடியும் என்று சொன்னால், அதற்கு மேல் உள்ளது நமக்கு கட்டாயமாக இறைவன் தர வல்லவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களும் எல்லா நேரத்திலும் நாம் நினைக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, தேவனுக்கு தெரியும் எந்த மனிதனுக்கு எந்த தகுதிக்கு வாய்ப்பது போல் உள்ளான காரியங்களை தர முடியும் என்று. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சொந்தங்களே, நாம் இந்த காலைப்பகுதியில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் தொழிலுக்கு செல்லலாம், வேறு காரியங்களுக்கு செல்லலாம், இல்லாட்டி வீட்டில் இருக்கலாம், எப்பொழுது நாம் சிந்திப்பது என்ன, நான் தொழில் செய்யும் இடத்துல நான் யோசிப்பது என்ன, ஐயோ அந்த பதவி எனக்கு கிடைத்திருந்தால் எப்படி இருக்கும்? இல்லை, ஆண்டவருக்கு தெரியும் இந்த பதவியை இவருக்கு தான் கொடுக்கணும் என்பது தெரியும். ஐயோ எனக்கு அவ்வளோ பணம் இருந்தால் நான் எப்படி இருப்பேன் அப்படி என்று யோசிக்கலாம் சிலர். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பஸ்ஸில் செல்கின்றேனே, எனக்கு ஒரு வண்டி இருந்தால் எப்படி இருக்கும் இப்படி யோசிக்கலாம். ஆகவே அதை தரும் நேரம் இருக்கின்றது. அது தரக்கூடிய மனிதனுக்கு அதை கொடுப்பார். அதில் வருகிறதான செலவுகளையும் அதில் வருகிறதான காரியங்களையும் சமாளிக்கக்கூடியவனுக்கு தேவன் அதை கொடுப்பார். எனவே நாம் இந்த காலை பொழுதிலே சிந்திப்போம். நமக்கு கிடைத்ததில், தேவன் நமக்கு கொடுத்ததில் சந்தோஷப்படக்கூடியவர்களாக
மாறுவோம். நம் உள்ளத்தை நாம் திருப்தி அடைந்து கொள்வோம். நமக்கு கொடுத்திருப்பதில் நாம் திருப்தி அடைந்து கொண்டு அடுத்த காரியங்களை நோக்கி செல்வோம். இறைவன் உங்களோடு இருப்பாராக. நன்றி.